இங்கு வீற்றிருக்கும் உங்கள் அனைவருக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன். ஜோடி குருஸ் அவர்களின் கடலியல் சார்ந்த கலைச்சொற்களை நான் உங்கள் முன் தொகுத்து வந்துள்ளேன். தமிழ் நெய்தல் குடிகளின் வாழ்வை இலக்கியத்தில் பதிவு செய்த குறிப்பிடத்தக்க எழுத்தாளர் இவர் திருநெல்வேலி மாவட்டம் உவரியில் பிறந்தார். கவிதை, நாவல்கள், ஆவணப்படங்கள், கட்டுரைகள் போன்ற பல படைப்புகளை படைத்துள்ளார். இவர் தனது கொற்கை என்ற புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றுள்ளார். இவரது படைப்புகள் மூலம் நெய்தல் நில மக்களின் வாழ்வியலை மிகவும் துல்லியமாகவும் அழகாகவும் நமக்கு படம் பிடித்து காட்டியுள்ளார். கலைச்சொல் என்பது சொல் சிக்கனத்தோடு பொருளில் ஆழத்தையும் துல்லியத்தன்மையையும் பெறுவதற்கான ஒரு வழிமுறையாகும். இதனால் ஒரு துறை சார்ந்த வல்லுநர்கள் அத்துறைசார் விடயங்களை தங்களுள் சுருக்கமாகவும் துல்லியமாகவும் பரிமாறிக்கொள்வதற்கு கலைச்சொல் மிகவும் பயனுள்ளவையாக அமைகின்றன. இவ்வாறு அமைந்த கலைச்சொற்களை நான் உங்கள் முன் தொகுக்கிறேன். தொலைவைய மாற மாற போட்டு பிடிச்சு கொண்டிருந்தார் கோத்ரா பிள்ளை. நான் இப்போ சொன்ன இந்த தொடரில் துளவை அப்படிங்கிற வார்த்தை உங்கள் யாருக்காட்டி தெரியுமா? தெரியாதுல்ல. துளவை அப்படின்னா துடுப்பு. துடுப்பு அப்படிங்கிற வார்த்தை நம்மளுக்கு தெரியும், துளவை அப்படிங்கிற வார்த்தை தெரியாது. இந்த புத்தகங்களை படிக்கிறது மூலமாக இது போன்ற பல கலைச்சொற்களை நம்மளால் தெரிஞ்சுக்கிற முடியும். இது மட்டும் இல்லை, ஆமுசோசை வலை போட்டு கிடக்கும்போது வாணி வாடு நல்லா நின்றுச்சு பார்த்தியா, இங்கே நீ வாடு அப்படின்னு நான் சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் நீரோட்டம். சிலுவை பருமலை தோளில் போடு பாய மடியில் போடு அப்படின்னு ஒரு தொடர். அதில் பருமல் அப்படின்னு சொல்கிறது பாய்கட்ட பயன்படும் உயரமான கம்பு. அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது எந்த ஒரு சத்தமும் இல்லை. அதனால் ஆழி மேல் மரம் வந்து கொண்டிருந்தது. ஆழி என்பதற்கான அர்த்தம் கடல் அலை பொங்குமிடம். பெரியாளு நாங்கள் மாசாவை பார்த்துக்கிறோம், நீர் சும்மா வச்சுக்கிட்டு வாரும் அப்படின்னு ஒரு தொடர் வரும். அதில் மாசா அப்படின்னு அவங்க குறிப்பிட்டது கடல் அலைகளைத்தான். பாய் பருமல்களை சரிபார்ப்பதற்கும் தூண்டில்களை கம்பாவோடு இணைப்பதற்கும் வேலை சரியாக இருக்கும். இந்த தொடரில் கம்பா அப்படின்னு அவங்க சொல்கிற வார்த்தை கயிறு. கயிறு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் கம்பா நம்மளுக்கு தெரியாது. கன்னியாகுமரிக்கு நேராக வெளங்கைக்கு சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சுறாப்பாறை. இங்கே வெளங்க அப்படின்னு குறிப்பிடப்பட்ட சொல்லுக்கான பொருள் என்னென்னா தொலைதூர கடல். காற்றின் போக்கு மேலும் அதிகமாக இருந்ததால் தாமானை இலக்கி கட்டினான் கோத்ரா. இந்த தொடரில் தாமான் அப்படின்னு நான் குறிப்பிட்ட வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா பாயிலிருந்து வரும் கயிறு. இதுபோல் பல வார்த்தைகள் நமக்கு ஜோடி குருஸ் ஐயா அவர்கள் அவருடைய புத்தகங்களில் கொடுத்துருக்காங்க. அடைஞ்ச அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா கரை சேர்ந்த. அடி அம்பு அப்படின்னு வார்த்தைக்கான அர்த்தம் என்னென்னா பெரிய மீனை அடிக்க பயன்படுத்தப்படும் தடி. அரைச்சால் என்பதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா முத்து சிப்பி குளிப்பவர்கள் இடுப்பில் கட்டிக்கிற சங்குப்பை. அரவம் என்பதற்கான அர்த்தம் என்னன்னா சத்தம். ஈச்சி அடிப்பது அப்படின்னா முடிச்சு போடுவது. உனக்கு அப்படின்னா உலர்த்துவது. எற அப்படின்னா இறை மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரவி அப்படின்னா பெரிய மீன். ஒரப்பா அப்படின்னா வேகமாக வலிமையாக வர்ற காற்றை சொல்லுவாங்க. ஓங்கல் அப்படின்னா டால்ஃபின். நம்மளுக்கு டால்ஃபின் அப்படிங்கிற வேர்ட் தெரியும், ஆனால் ஓங்கல் அப்படிங்கிற வார்த்தை தெரியாது. டால்ஃபினோட இன்னொரு பெயர் தான் ஓங்கல். ஓட்டு அப்படின்னா ஒரு தடவை மீனவர்கள் கடலுக்கு போயிட்டு திரும்பி வர்ற ஒரு கால அளவு. கச்சா வலை அப்படின்னா நெத்திலி மீன் பிடிக்க பயன்படுத்தப்படும் வலை. கச்சான் அப்படின்னா மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் காற்று. கோதாளை அப்படின்னா தோணியினுள் நடுப்பகுதியின் தண்ணீர் வெளியேறதுக்கான அமைப்பு. சால வலை அப்படின்னா சால மீன் பிடிக்க பயன்படுத்தப்படும் வலை. சொறி அப்படின்னா ஜெல்லி மீன். நம்ம எல்லாத்துக்கும் ஜெல்லி மீன் தெரியும், ஆனால் சொறிங்கிற வார்த்தை தெரியாது. நெரப்பு அப்படின்னா அலையில்லாத கடல். பார் அப்படின்னா ஆழ்கடலில் மீன் அதிகமாக இருக்கும் பாறை பகுதி. இப்படி நிறைய வார்த்தைகள் கலைச்சொற்களாக நம்ம ஜோடி குருஸ் ஐயா அவர்கள் அவருடைய புத்தகங்களில் தொகுத்து கொடுத்துருக்காங்க. நானும் மீனவ குடும்பத்திலேருந்து வர்ற ஒரு பொண்ணு தான். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சித்தப்பாருடைய உரையாடல்களில் இந்த மாதிரி வார்த்தைகள் இருக்கும். ஓங்கல், தொண்டல், வெளங்கைக்கு அப்படிலாம் நிறைய வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கான அர்த்தம் எனக்கு தெரியாது. ஆனால் இந்த புத்தகத்தை படித்ததுக்கப்புறம் நிறைய வார்த்தைகள் நான் தெரிஞ்சுக்கொண்டேன். இப்படிலாம் கலைச்சொற்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க, இப்படிலாம் நம்ம முன்னோர்கள் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நிறைய வார்த்தைகள் எனக்கு தெரிஞ்சிச்சு. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.